மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் மரபுகளையும் மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என அன்புமணி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆளுநருக்கு உரிய மரியாதை அரசு அளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் விவாதிக்கப்படுவதற்கும் செயல்படுத்தப்படுவதற்கும் ஏராளமான விவகாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திசை திருப்பும் செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறியதை சுட்டிக்காட்டி அன்புமணி தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இன்றைய தினத்தில் ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது பல்வேறு தரப்பிலும் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? அது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து தன்னுடைய கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் பதிவிட்டிருக்கிறார். ஆளுநருக்கு உரிய மரியாதையை அரசு அளிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர்களின் கோரிக்கை, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அது மட்டுமில்லாமல் பட்டியலின மக்களுடைய தேவைகள் என விவாதிக்கப்படுவதற்கும் செயல்படுத்தப்படுவதற்கும் ஏராளமான விவகாரங்கள் உள்ளன எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையிலே எந்த செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவை தவிர்த்திருக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் மாளிகையையும் முதலமைச்சர் அலுவலகத்தையும் குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு சமூக வலைதள பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். அதில் தமிழ்நாட்டினுடைய மரபாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என ஆளுநருக்கும் ஒரு பதில் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக ஆளுநருக்கு உரிய மரியாதையை தமிழக அரசு கொடுத்திருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கும் ஒரு வலியுறுத்தலை கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.